என்ன சொல்றாரு? உன்னால செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. முடியும் ஆண்டவரே. அப்புறம் ஏன் கவலைப்படுற? உன்னால செய்ய முடியுமா? ஐயா முடியாது. அப்புறம் ஏன்டா கவலைப்படுற? கை தட்டுங்க. அதான் கேட்கிறாரு. நீங்கள் வருத்தப்படுகிறதுனாலே ஒரு தலைமுடியை கூட நீங்கள் வெண்மையாக்கவோ கருமையாக்கவோ முடியாது. எவ்வளவு தெளிவா பேசிட்டாரு பாருங்க. ஆமென். உங்களில் எவன் ஒருவன் வருத்தப்படுகிறதுனாலே தன்னுடைய சரீர வளர்ச்சியில ஒரு முழத்தை, இவர் யாரு? இவர் 23 அடி இருக்க ரொம்ப கவலைப்பட்டவர். அவரே 60 அடி இருக்கார். அவர் கவலையே தான் வாழ்க்கையா வாழ்ந்தவர். கர்த்தர் சொன்னார், ஒரு முழத்தை கூட நீ கூட்ட முடியாது, ஒரு முடியை கூட வெள்ளையாக்க முடியாது. அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? என்ன சொல்றாரு? உன்னால செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு. முடியும் ஆண்டவரே. அப்புறம் ஏன் கவலைப்படுற? உன்னால செய்ய முடியுமா? ஐயா முடியாது. அப்புறம் ஏன்டா கவலைப்படுற? கை தட்டுங்க. அதான் கேட்கிறாரு. அதான் கேட்கிறாரு. பக்கத்துல பார்த்து, உன்னால முடியுமா? கட்டாயம் முடியுமா? கட்டாயம் முடியும்னா கவலைப்படாதீங்க. முடியாதுன்னா கவலைப்படாதீங்க. அதை முடியாது இல்ல, நான் பாத்துக்கிறேன். எப்படினாலும் நாங்க கவலை இல்லாம இருக்கணும். ஒண்ணு தெரியுமா? அங்கதான் தேவன் இறங்கி வந்து வேலை பார்க்கணும். சந்தோஷமா போங்க சார், சந்தோஷமா போங்க சார். என்ன சார் வாழ்க்கை? என்ன சார் நடந்துரும்? உங்களை மீறி என்ன சார் நடந்துரும்? மேகம் நகண்டு போற மாதிரி உன் பிரச்சனைகள் நகண்டு போகும். ஆமென். சூரியன் உதிப்பது போல உன் வாழ்க்கையின் வெளிச்சம் உதிக்கும். ஆமா, உன்னை சாட்சியா தேவன் மாத்துவார். அடுத்து வரும்போது சோர்வான முகத்தோடு அல்ல, சந்தோஷமான முகத்தோடு திரும்பி வருவாய். கர்த்தர் உனக்கா யுத்தம் செய்வார். நீ அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஆமென். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடையது. ஆமென்.